I'm here to negotiate the surrender of the president. Can the president be entrusted into your safe care? Yes, ma'am. We'll take real good care of him. Just bring him out here. The president is willing to... வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்காப்புல. இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து 3வது தடவை பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு அப்படின்ற சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 3வது டைம் ட்ரம்ப் ஆக முடியாது, பிரசிடென்ட் ஆக முடியாது, அப்படிதானே லா இருக்கு. 20s லான்னு ஏதோ சொல்லுவாங்க. 22 சட்ட திருத்தப்படி அது ஆக முடியாது, 2 டைம் தான் ஜெயிக்க முடியும், அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது, துணை முதலமைச்சராக கூட வர முடியாது. இவங்க ஒரு லூப் ஹோல் போட்டு ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு, பேச்சு போயிட்டு இருக்கு. அதாவது அந்த சட்டத்தில் இருக்கும் ஓட்டையை பயன்படுத்தி நான் 3ஆம் முறை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் போயிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏஐ டெக்னாலஜியை வச்சு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பராக் ஒபாமா இருக்கார்ல, அவர் தானே அது ஒபாமா தானே? ஆமாம், அவர் தான். பராக் ஒபாமா வந்து ஜெயிலில் இருக்க மாதிரியும், அவர் ட்ரம்ப் கிட்ட வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்காரு போல. நம்ம ட்ரம்ப் சர்ச்சைக்குரிய ஆள் தானங்க இருந்தாலும் ட்வீட் பண்ணியிருக்காப்புல. ஸோ இது ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய IWD, இது நேற்று வந்த நியூஸ், ஆக்சுவலாக 21 நடந்த நியூஸ் நினைக்கிறேன், நேற்று நடந்த நியூஸ். ஆக்சுவலாக இந்த 4 நாளுக்கு முன்னாடி நம்மளோட IWD என்ன போட்டாரு, ஒரு படத்தை பற்றி போட்டுருந்தாரு. அது பராக் ஒபாமா தான் ஃபண்டு பண்ணியிருந்தாரு. அந்த ஃபண்டில் என்ன சொல்லி, அந்த படத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அமெரிக்கா கொலாப்ஸ் ஆகும், பொருளாதார வீழ்ச்சி நடக்கும், அமெரிக்கா அட்டாக் பண்ணப்படும், அமெரிக்கா மொத்தமாக கொலாப்ஸ் ஆக போகுது, அமெரிக்கா தன்னுடைய ஆட்சி அதிகாரம் இழக்கப்படும். அதுக்கான பிரிஸ்கை ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஏங்க இங்கே நினைக்கலாம், அமெரிக்கா கீழே விழுந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை வரும், நமக்கு தான் வரும், அவங்களுக்கு வராது. அவங்க அந்த பிரிஸ்கில் போயிட்டாங்கல்ல, சிம்பிள். இந்தியா பிரிஸ்கில் தானே இருக்குது. அவங்க தொலைநோக்கு பார்வையோட யோசிப்பார் நம்மளுடைய PM ஐயாலாம். சரி, இது விஷயம் என்னன்னா, இந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, விஷயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு படம் இருக்குங்க, சிவில் வார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2024 வந்துச்சு நினைக்கிறேன், சிவில் வார்னு சொல்லி. இந்த படத்தோட இந்த பையன் பார்க்க சொன்னாப்புல நம்மளை, ப்ரோ இந்த படம் பாருங்க ப்ரோ, இந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும் ப்ரோன்னு சொன்னாப்புல. அது சிவில் வார் தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துக்குறேன். ஆமாம், சிவில் வார். இந்த சிவில் வார் படத்தில் வந்து கடைசி பிரசிடெண்ட்டை, அவங்களுடைய பிரசிடெண்ட் அறைக்கிலே போய் அடிச்சு போட்டு தள்ளுவாங்க. போட்டு தரன்னு இழுத்துட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பக்கத்துல பார்த்துருப்பீங்களா, அதாவது ஸோ இழுத்துட்டு வருவாங்க. 3rd பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ப்ரோ அமெரிக்காவில் 3rd பிரசிடெண்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் தான் வரப்போறாரு, இப்போ தான் அந்த சட்ட திருத்தமே கொண்டு வர போகிறாங்க. ஆனால் அப்போவே அவங்க படம் எடுத்திருக்காங்க. என்ன ப்ரோ இது, சிம்சான் கார்ட்டூனா ப்ரோ அப்படின்னா அது எனக்கு தெரியலப்பா. நான் ஒன்றும் நாஸ்ட்ராடமஸா அதுவும் கிடையாதுப்பா. விஷயம் இருக்குது, விஷயத்தை அவன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சிவில் வார் படத்தில் கிளைமேக்ஸில் அந்த 3வது டைம் ஜெயிக்கிற பிரசிடெண்ட், அவரை பாருமே, அந்த பிரசிடெண்ட்டை மூஞ்சியை பார்க்கும்போது உனக்கு டொனால்ட் ட்ரம்ப் கண்ணு முன்னாடி வந்துட்டு போல. சரி, இவர் கொலாப்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று சட்ட திருத்தம் பண்ணி அடுத்த தடவை பிரசிடெண்ட்டாக ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி வேலை பார்த்து ஜெயிச்சாரு அப்படின்னா அவருடைய முடிவு இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது. ஏன்னா அவர் அவ்வளோ வயசாயிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் காணாமல் போயிடுவாப்புல. இந்த ராயல் குடும்பமும் இந்த அரச குடும்பமும் தன்னை தானே வழிவிடுத்துக்காக முன் வந்துடுவாங்க. யாரோ ஹெலிகாப்டரில் வந்து எங்கிட்ட கீழே விழுந்தாங்கல்ல, இன்னொருத்தவங்க ஏதோ ஃப்ளைட்டில் போய் கீழே விழுந்தாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இவங்களே முக்கியமான ஆட்கள், ராயல் பிளட் லைன் கூட கீழே அடிமையாக வளர்க்குறவங்க, அவங்களே போய் எங்கிட்ட விழுந்துருவாங்க. விருப்பப்படி தான் நடக்கும். ஸோ அதுக்கு தான் அவங்கள வாழ்க்கை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுல இத்தனை வரைக்கும். எப்படி இன்னும் 10 வருஷம் வந்துடுவாரா, வாய்ப்பே இல்லை. இன்னும் 6 வருஷம் இருப்பாரா, அதுவும் வாய்ப்பு இல்லை. 5 வருஷம் இருப்பாரா, அந்த 5 வருஷத்துலேயும் பிரசிடெண்டாக இருந்துட்டு போனால் நல்லது தானே அப்படின்னு இருந்துட்டு போயிடுவாங்க. முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அதிபர்கள், முன்னாள் தலைவர்கள்லாம் காணாம போயிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியல, பழைய டிக்கெட்லாம் கழிச்சிட்டு இருக்காங்க போல, என்ன விஷயம் தெரியல. புது டிக்கெட் இறக்குறாங்க, இளம் ரத்தத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா இளம் ரத்தம் தானே சூடாக இருக்கும். ஏன்னா வேர்ல்டு வார்னு ஒன்று வரப்போகுதுன்னா அது சமாளிக்கிறதுக்கு இந்த கட்டுக்கட்டையே சரி வராதுங்க. இளம் ரத்தத்தை இறக்குறாங்க, எல்லா ஆங்கிலையும் எல்லா இடத்துலையும் சின்ன ஏஜென்சின்னு முதல் கொண்டு மாற்றுறாங்க. விழிச்சுக்க பொழைச்சிக்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்கண்ணா நல்ல போட்டு எந்த டிஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டடா. Wait! I need a quote.